Not everyone belongs in your life. Every day, the needle and the scissors teach you why. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு தையல் கடைக்காரன் துணியை கட் பண்ணிட்டு கத்திரிக்கோலை தூக்கி தூர போட்டான். அதே நேரம் இன்னொரு துணியையும் சேர்த்து ஊசியால தச்சுட்டு அந்த ஊசியை பத்திரமா சட்ட கலர்ல குத்தி வச்சுக்கிட்டான். பாக்குறவன் கேட்டான், அது எவ்வளவு பெருமதியான கத்திரிக்கோள், அதை கீழே போட்டுட்ட, ஊசி எவ்வளவு பெருமதியில் அதை பத்திரமா வச்சுக்கிட்ட, என்ன பைத்தியகாரத்தனமானு கேட்டுக்க. அதுக்கு அவன் சொன்னா, கத்திரிக்கோளுடைய தேவை என்ன? பிரிப்பது. அது வேலை முடிஞ்ச பிறகு அதுக்கு பெருமதியே கிடையாது. ஆனால் ஊசி வாங்கும் பொழுது அதோட பெருமதி குறைவு, ஆனா அதோட தேவை ஒன்று இணைப்பதுதான் பத்திரமா வச்சிருக்கேன்னு சொன்னான். இந்த தத்துவம் எங்களோட வாழ்க்கையில இருந்த வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். எங்களை சுத்தி நிறைய பேர் வாழுவாங்க, ஆனா இந்த கத்திரிக்கோள் மனநிலையில எங்களையும் மற்றவர்களை பிரிக்கக்கூடிய மனநிலையில யாராவது இருந்தால் அவர்களிடம் நீங்க தூர ஓடுவது நல்லது, அல்லது அவர்களை தூர விலத்தி விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் ஊசி போன்ற பெருமதி இல்லை என்றால் கூட, ஆனால் ஒன்று இணைந்து வாழணும்னு நினைக்கிற ஆட்களோடு நீங்க இப்ப இருப்பீர்களா இருந்தால் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இன்பமா முடியும் என்றது எனது நம்பிக்கை. நானும் இப்படி ஊசி போன்ற மனநிலையில உள்ளவர்களை தேடுகிறேன், தேடி சேர்த்துக் கொண்டிருக்கிறேன். நான் நினைக்கிறேன் நீங்களும் இனிமே அதே மாதிரி நல்ல உள்ளம் படைத்தவர்களை கூடி வாழ்வீங்கன்னு நம்புறேன். திங்க போகுது.